ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபில்ம் மேக்கர் மணிரத்னம் சார். அண்ட் அவர் யாரு கூட கொலாபரேட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சினிமா ஜீனியஸ் ஆண்டவர். ஸோ அவரை பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. 70 வயசுலயும் பாத்தீங்கன்னா வந்துட்டு மனுஷன் தக் லைஃப் அவரோட படத்து ப்ரொமோஷன், ஓன் படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு நிறைய பேர் இப்படி பண்ண மாட்டாங்க, நிறைய ஹீரோஸ் இப்படி பண்ண மாட்டாங்க. பட் 70 வயசுலயும் பாத்தீங்கன்னா அவரு சொந்த படம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால மனுஷன் எங்கெங்கயோ போறாருங்க. மலேசியாவுக்குலாம் வந்தாரு, துபாய்க்கு போறாரு, எங்கெங்கயோ மனுஷன் வந்துட்டு அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த படத்தோட அந்த டாக்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அது ஆஃப்லைனும் சரி ஆன்லைனும் சரி அந்த படத்தோட டாக்ஸ் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற விஷயத்த பாத்தீங்கன்னா இன்டர்வியூவா இருக்கட்டும், ஆஃப்லைன் ப்ரொமோஷன் இருக்கட்டும், ஆன்லைன் ப்ரொமோஷன் இருக்கட்டும், எல்லாமே எக்கச்சக்கமான விஷயம் பண்றாரு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா அந்த படத்தை மெட்டீரியல தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு விதைச்சு விட்டாரு நம்ம ஆண்டவர். சோ பாத்தீங்கன்னா அவரே பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு கான்பிடென்டா இருக்காரு. ஏன்னா இந்த படம் முன்னுக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் 2 சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாரு. அதுல என்ன சொல்லிருப்பாரு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் இந்தியன் 3 பண்றதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா ஐ மீன் இந்தியன் 2 பண்றதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்தியன் 3 தான். சோ இந்தியன் 3 தான் நான் பயங்கர வெயிட்டிங்ல இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 3 கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும். இந்த படத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு தக்லைஃப் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கான்பிடன்ட் வந்து வச்சிருக்காரு அந்த மனுஷன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு நிறைய ஈவெண்டா இருக்கட்டும், நிறைய இன்டர்வியூஸா இருக்கட்டும், என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க வந்துட்டு தக்லைஃப் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா நான் வந்து நாயகனே வந்து மறந்துடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. நாயகனே பாத்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து ஒரு டாப். சோ அது வந்து யாராலையும் ரீக்ரியேட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்க நாயகனே மறந்துடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றப்போ அப்ப அந்த அந்த ஒரு இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எங்க போகும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க.